கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அன்று லோத்து 2 தூதர்களை உபசரித்து தன்னோட வீட்டிற்கு அழைத்து செல்கிறான். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சோதம் குமரா மக்கள் வந்து, உன் வீட்டில் இருக்கிறவர்கள் யார்? அவர்களை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி லோத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ லோத்து சொல்கிறாரு, இல்லை, என் வீட்டுக்கு வந்தவர்களை நான் இந்த ராத்திரியிலே வெளியே அனுப்ப முடியாது. நீங்கள் வேணால் என் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புகிறேன், நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணால் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சோதம் குமரா மக்கள் சொல்கிறாங்க, எங்கேருந்து வந்து யாருக்கு நீ நியாயம் சொல்கிற? நீ தள்ளிப்போ, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கதவை உடைப்பதற்காக வேகமாக போகிறாங்க. அப்போ உள்ளே இருந்த தூதர்கள் கதவை திறந்து லோத்துவை கையை பிடித்து உள்ளே இழுத்துக்கொண்டு கதவை சாத்திடுறாங்க. கதவை சாத்திட்டு இரவு முழுவதும் சோதம் குமாரா மக்கள் வாசலில் நின்று அந்த வாசலை தேடுறாங்க. ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. தூதர்கள் அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க செய்தார்கள். வாசலை தேடி தேடி காணாமல் போனார்கள். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் காணாமல் போவார்கள். அவர்கள் வழிகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள், கண்டுபிடிக்க மாட்டார்கள். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், வேதத்தை நேசியுங்கள், கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென்.